இயற்கையான அங்கே வந்து வழிபாடுகள் வந்து உங்களுக்கு காலம்பரம் வந்து 11:45க்கு வந்து 11:15 ஆரம்பிக்கும் ஜோதி தரிசனம். மெயினாக தர்மசாலை வள்ளல் பெருமான் தர்மசாலை தான் நமக்கு வந்து வைகாசி 11 தர்மசாலை, வைகாசி 14 தர்மசாலை. இப்போ எவ்வளோ அன்னதான திட்டங்கள் இப்போ அரசுகள் கொண்டு வந்தாலும் அந்த காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டியாக இருந்து துறவியாக இருந்து வள்ளல் பெருமான் வந்து தர்மசாலையை தோற்றுவிட்டு இந்த அளவும் பசித்து பிணியிலே பெரிய பிணி பசிப்பிணி. இந்த பசியால் வந்த நோயை உணர்ந்தவங்களுக்கு தான் அந்த பசுப்பினியினுடைய தத்துவத்தை தெரியும் தவிர மற்றவங்களுக்கு பசியினுடைய அருமை தெரியாது. அதனால தான் வள்ளல் பெருமான் தர்மசாலை முதல் தோற்றி விட்டார்கள். வைகாசி 11க்கு தர்மசாலை தோற்று சத்தியஞான சபையை வந்து ஜோதியை உள்ளே வச்சு வருகின்ற மக்களுக்கு புறநிலையில் ஜோதியை காணிச்சு அகஜோதியை உணர்த்துக்காக தான் தைப்பூசத்துக்கு வடலூரில் அந்த வழிபாடு காலை 11 மணிக்கு இரவு 7:15 மணிக்கு அங்கே நடைபெறுகிறது. எங்கள் நித்திய பூஜை, அது நித்திய பூஜை. மற்ற கோயிலை மாதிரி அபிஷேகம் ஆராதனை என்பது கிடையாது. இப்போ பேசாமே இருக்கணும் அமைதி. இந்த அமைதிக்காக தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த அமைதியை தேடி தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். இந்த அமைதி எங்கே இருக்குன்னா புறநிலையில் இல்லை, அகநிலையில் இருக்கு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் என்பார்கள். மனமதி செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாங்கிறாங்க. இப்போ மனதை செம்மைப்படுத்துவதற்கும் நல்ல குணங்களோட நல்ல சிந்தனைகளோட ஒன்றை நீ உணர்வதற்கும் வள்ளலார் கண்ட நெறி போதித்த ஒரு உண்மையான சத்திய வழி வந்து வடலூரில் அந்த வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கிறேன். மற்றபடி வித்தியாசமான மற்ற கோயிலை மாதிரி அர்ச்சனை கிடையாது, அபிஷேகம் கிடையாது. ஒன்று எல்லாரும் அந்த இடத்துல வந்து எத்தனை ஆயிரம் வயது வந்தாலும் இருந்து தியானம் பண்ணியாச்சுன்னா, தியானம் என்பது உன்னுடைய மனதை அமைதி நிலை பெறுத்த தான் தியானம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த நிலை பெறக்கூடிய ஒரு மார்க்கத்தை தான் வள்ளல் பெருமான் எவ்வழி மெய்வழி என்பன ஆகமம் அவ்வழி எனக்கருளே அருள்பதி என்பார் வள்ளல் பெருமான்.